ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு நாள் என் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என் தம்பிக்கு புதுசாக கல்யாணம் இருக்கிறதுனால கல்யாண விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ என்னையும் என் ஹஸ்பண்டையும் சேர்த்து வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். அந்த டேயில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கிளிப் வந்து என்னோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். அது வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் என்ன பண்ணணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபயர் சர்வீஸ் பண்ண போதும். இந்த நாளுக்கு முன்னாடி நாள் வந்து நாங்கள் நைட் ஷோ வெயிட்டிங் மூவி போயிருந்தனால நைட் ரொம்ப லேட்டாக தான் படுத்தோம். அதனால மார்னிங் நாங்கள் ஒரு 12 o'clock எந்திரிச்சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். மதியம் எங்களை விருந்து கூப்பிட்டதே நாங்கள் வந்து 3 மணிக்கு மேலே தான் அவங்க வீட்டுக்கே போனோம். ரொம்ப மழை பெஞ்சிருந்ததுனால வேறு ஒரு ரூட்லாம் மாற்றி போயிட்டு ஒரு வழியாக வீடு கண்டுபிடிச்சி போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் வந்து கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஆமாங்க, நான் எடுப்பேன்டா. ஆசி கொடுங்க. இப்ப பார்த்தனால இது இப்போ ஸ்டேட்டஸ் வச்சு கலர்ஃபுல்லா இருக்கு பிரியாணி. காம்பு வீட்டுல சாப்பிடலாம். அதை ஃபுல் வீடியோ இன்னும் ஃபோன்ல இன்னைக்கு தான் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாருமே அதாங்க போடுறாங்க, நல்லா இல்லைன்னு. எல்லாம் நல்லா இருக்குதா சொன்னேன். நாங்கள் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருந்தப்போ எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த கிளிப்ஸ் நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். போதும் நடிச்சது போதும் தம்பி. நான் வந்து கோபி சுதாகர். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போயிட்டோம். அங்கே கொஞ்சம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கிளைமேட்லாம் நல்லா இருந்தது. எங்கள் அக்கா மாமாவை வச்சு நாங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தோம். அது என்ன சாங் இல்லை என்ன சீன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம்னா எப்போவுமே எங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்து நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஜாலியாக ஒருத்தர் கலாச்சிட்டு அந்த மாதிரி தான் டே போகும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கலாச்சிட்டே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு
கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆமாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு அம்மா வாங்கி மாட்டிருக்காங்க. அது ஒரு மாதிரி டிசைனா இருக்கும். அது எங்க சரி மச்சாங்க. பாட்டு பாடுவீங்களா? நான் அந்த நைட்டு எடுத்து நைட்டு போட்டுட்டு நைட்டு இல்லைம்மா இந்த பிள்ளைக்கு எடுத்து எடுப்பா ஐயோ கொஞ்சம் குடிச்சுட்டாரு. எருங்க டக்குன்னு எறும்பு வந்துருங்க. பாய் சொல்லிருங்க, வீடியோ முடிச்சு விட்டுருவோம் இன்னைக்கு. முடிச்சு விடுறீங்களா? ஹலோ வாசி. வானவில் வானவில்லை என்னம்மா